அன்புள்ள தகுதி வாய்ந்த விழா தலைவர் அவர்களே, என் அன்பு உடன்பிறப்புகளான கலைஞர் பெருமக்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற தயாரிப்பாளர்களே, விநியோகஸ்தர்களே, இயக்குநர்களே, ஒளிப்பதிவாளர்களே, என் முன்னாலே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே, உள்ளேயும் இந்த திடலுக்குள்ளேயும் வெளியேயும் லட்சோப லட்சம் மக்களான என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி, அவர்களுடைய இளமை பருவம் மற்றும் சினிமா வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை பற்றி சில கருத்துக்களை இந்த காணொளி வாயிலாக நாம் பேச இருக்கிறோம். மேலும் உங்களிடம் தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். இந்த யூடியூப் சேனலில் உங்களுடைய வியாபாரத்திற்கான விளம்பரங்களை தொடர்ந்து கொடுத்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். எம்ஜிஆர் அவர்கள் 1917 ஜனவரி இலங்கையில் கண்டலாமா என்ற இடத்தில் பிறந்திருக்கிறாங்க. அவருடைய முழு பெயர் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் என்பது தான் அவருடைய முழு பெயர். அவர் ஃபஸ்ட்டு நடிகராக தன்னுடைய அறிமுகத்தை தொடர்ந்து, அதற்கு பிறகு தமிழகத்தில் தன்னுடைய அரசியல் பயணத்தை அண்ணாவை பின்பற்றி, பெரியாரை பின்பற்றி, தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டு தொடர்ந்து தனது பணியை அரசியலிலும் சினிமாவிலும் அரசியல் சார்ந்த சில கருத்துக்களை சினிமாவின் வாயிலாக இந்த தமிழக மக்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் தன்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து அவங்க வாழ்ந்த காலத்தில் பேசி வந்திருக்கிறார்கள். மேலும் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவுடன் மக்கள் திலகம், புரட்சி தலைவர் என்று மக்கள் இவர்களை செல்லமாக அழைத்திருக்கின்றார்கள். எம்ஜிஆர் அவர்கள் சிறு வயதிலேயே தனது தந்தையை இழந்ததினால குடும்பத்தின் பொருளாதார நிலை மிக குறைவாக இருந்ததால் இளமை காலங்களில் சிறுவயதில் நாடக மேடைகளில் நடித்து தனது வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார்கள். முறையான உயர்கல்வி பெற முடியாவிட்டாலும் தன்னலமற்ற தனது முயற்சியினால் கல்வி மற்றும் கலை அறிவியலை தன்னோடு வளர்த்து கொண்டு அரசியலிலும் சினிமாவிலும் தன்னுடைய பணியை தொடர்ந்து சிறப்பாக செஞ்சு வந்திருக்கிறாங்க. 1936 சதி லீலாவதி திரைப்படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானார்கள். 1950 to 70களில் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக உயர்ந்த நிலையில் இருந்திருக்கின்றார்கள். அவரது படங்களின் சிறப்பு அம்சம் என்னவென்றால்,
ஏழை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடும் ஒரு நாயகனாக, மேலும் நேர்மை, ஒழுக்கம், சமூக நீதி மற்றும் பெண்களை மதிக்கும் கதாபாத்திரங்களை முன்னெடுத்து நடிச்சிருக்கிறாங்க. இவருடைய திரைப்படங்கள் அரசியல் விழிப்புணர்வை மக்களிடம் எடுத்து செல்வதாக இருந்திருக்கின்றது. மேலும் தொடர்ந்து அரசியல் பயணத்தில் 1953ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில், அதாவது டிஎம்கேயில் தன்னை இணைத்து கொண்டு அரசியல் பயணத்தில் தனது பங்கை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். 1972ஆம் ஆண்டு சில கருத்து வேற்றுமையின் காரணமாக திமுகவிலிருந்து விலகி தனியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் AIADMKயை 1972 திமுகவிலிருந்து விலகி தனது கட்சியை உருவாக்கி, தனது தனி கட்சியை உருவாக்கி தனது அரசியல் பயணத்தை சிறப்பாக செய்து இருந்திருக்கிறார்கள். மேலும் 1977 1987 வரை தொடர்ந்து 3 முறை தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்திருக்கிறார். மதிய உணவு திட்டம், குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி, ஏழை மக்களுக்கான வீட்டு வசதி, கல்வி மற்றும் சமூக நலத்திட்டங்கள், ஏழை எளிய மக்களுடன் தொடர்ந்து நேரடி தொடர்பு போன்ற முக்கியமான சாதனைகள் இவருடைய காலத்தில் முன்னெடுத்து செய்து மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை செய்து கொடுத்திருக்கின்றார்கள். மேலும் மனித நேயமும் சமூக சேவையும் மிக்கவராக இருந்திருக்கின்றார்கள். ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவ உதவி, கல்வி உதவிகள், இயற்கை பேரழிவின் போது உடனடியாக மக்களுக்கு உதவி செய்வதற்கு தன்னுடைய பணிகாலத்தில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். மேலும் இவருக்கு விருதுகள் மற்றும் பட்டங்கள்னு பார்த்திங்கன்னா, பாரத ரத்னா 1988ஆம் ஆண்டு இவருக்கு மரணத்துக்கு பிறகு இவங்களுக்கு இந்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கு. மேலும் பல பல்கலைக்கழகங்கள் இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு இவருடைய பணியை பாராட்டி. அதே மாதிரி 1987ஆம் ஆண்டு அவருடைய மறைவு தமிழ்நாட்டில் உள்ள மக்களிடத்தில் பெரும் ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தி இன்றளவும் எம்ஜிஆர் அவர்கள் மக்களின் முதலமைச்சராக மக்களுடைய மனதில் நிலைத்து இருக்கின்றார்கள். மேலும் அவருடைய அரசியல் வாழ்க்கை, அரசியல் அவர் நுழைந்த பிறகு தன்னுடைய அரசியலில் பார்த்திங்கன்னா 1953 திமுகவில் இணைந்து தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திமுகவின் கொள்கைகளை திரைப்படங்கள் மூலமாக மேடை நாடகங்கள், மேடைகள் மற்றும் சினிமாவில் மக்களிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. திமுகவில் அவருடைய பணி பார்த்திங்கன்னா கட்சிக்கான நிதி திரட்டுதல், தேர்தல் பிரச்சாரம், இளைஞர்களை அரசியலுக்கு ஈர்த்தல். ஏன்னா சினிமாவில் இவங்க முக்கியமான ஒரு ஹீரோவாக இருந்ததுனால இவர்களுடைய மக்களுடைய ஈர்ப்பு இவர்களிடத்தில் அதிகமாக இருந்திருக்கு. அதனால் கட்சி என்ன பங்கு கொடுத்துருக்காங்கன்னா, பெரும் பங்கு பார்த்திங்கன்னா திமுகவில் இளைஞர்களை அரசியலுக்கு ஈர்ப்பதில் எம்ஜிஆருடைய பங்கு அவர்கள் மிக முக்கியமாக இருந்திருக்கின்றது. 1972 திமுக தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர் ஏடிஎம்கே கட்சியை உருவாக்கி அந்த கட்சியின் மூலமாக மக்களுக்கு நல்ல பணிகளையும், மக்களுடைய நலன் சார்ந்த பணிகளையும், மாநில நலன் சார்ந்த பணிகளையும் முன்னெடுத்திருக்கிறாங்க. 1977 சட்டமன்றத்தில் ஏடிஎம்கே பெரும்பாலான வெற்றி பெற்று
முதல் முறையாக எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று தொடர்ந்து 1980 மீண்டும் வெற்றி, 1984 உடல்நலக்குறைவாக இருந்தபோதும் மக்களிடம் பெரும் ஆதரவு பெற்று ஆட்சியில் இவருடைய கட்சி அமைஞ்சிருக்கு. அதேமாரி இவங்க வந்து 3வது முறையாக முதலமைச்சராக தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அரசியல் பயணம் பார்த்திங்கன்னா மிகவும் மக்களுடைய நலம் சார்ந்து மக்களுடைய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதோடைய செயல்பாடுகளில் மிகவும் தீவிரம் காட்டி பல நல்ல மக்கள் நல திட்டங்களை உருவாக்கி மக்களை சென்றடையுமாறு தன்னுடைய பணிகளை திறம்பட செஞ்சுருக்கிறாங்க. முக்கியமான திட்டம் இவங்களுடைய அரசியல் காலத்தில், எம்ஜிஆருடைய அரசியல் காலத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான திட்டங்கள்னா சத்துணவு திட்டம், குழந்தைகளுக்கான கல்வி ஊக்கம், பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, இலவச மருத்துவ உதவிகள், ஏழைகளுக்கான வீடு நிவாரணம் போன்றவற்றை முக்கிய திட்டங்களாக இவருடைய ஆட்சி காலத்தில் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். மேலும் மத்திய அரசுடன் இவர்களுடைய உறவு எப்படி இருந்திருக்குன்னா, காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசுடன் சமநிலை உறவு, மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு திடமான நிலைப்பாடு, அரசியல் நுட்பம் என்பது அரசியல் நுட்பம் ப்ளஸ் மக்கள் ஆதரவு ஈக்குவல் நிலையான ஆட்சி என்ற கொள்கையை முன்னெடுத்து தன்னுடைய பதவி காலத்தில் மாநில அளவில், அதாவது தமிழகத்தில் சிறந்த முதலமைச்சராக, இந்தியாவில் ஒரு முக்கியமான சிறந்த முதலமைச்சராக தன்னுடைய பதவி காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அரசியல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசியல் பாரம்பரியம் அவங்களுடைய அடையாளம் என்பது மக்கள் முதல்வர் என்ற அடையாளம், அரசியலை சேவை என்று காட்டிய தலைவர், திரைப்பட அரசியல் சமூக அரசியலாக மாற்றிய முக்கியமான திருப்பத்தை இவருடைய திரைப்படத்திலையும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி முன்னெடுத்து மக்களுக்காகவும் இந்த மாநிலத்துக்காகவும் பல காரியங்களை செய்து கொடுத்துருக்குறாங்க. மேலும் இவர்களுடைய சினிமா வாழ்க்கை என்பது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க வந்து சினிமாவில் தான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கியிருக்கிறதுனால சிறு வயதிலிருந்தே சிறு நாடகங்களெல்லாம் நடித்ததுனால சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லியிருப்போம், சதி லைலாவதி தான் இவருடைய ஆரம்ப படம், சிறு வேடத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 1950லேருந்து 60 வரை, 40லேருந்து 50 வரைக்கும் சில படங்களில் துணை நடிகராக இருந்து பிறகு கதாபாத்திரத்தில் மெல்ல மெல்ல தன்னுடைய உயர்த்தி ஹீரோ லெவலுக்கு உயர்ந்திருக்கிறாங்க. 1950 மந்திரகுமாரி மக்களிடம் தனித்துவமான நாயகனாக அடையாளப்படுத்தப்பட்டது அந்த படம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 1950 to 70 வரைக்கும் தமிழ் சினிமாவின் அதிரடி நாயகனாக அறியப்பட்டார். எம்ஜிஆர் படங்களின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஏழை ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கும் நாயகனாகவும், அநியாயத்துக்கு எதிராக போராடும் நாயகனாகவும், பெண்களை மதிக்கும் குணமுடைய நாயகனாகவும், இறுதியில் நீதி வெல்வது போன்ற ஒரு அரசியல், அதாவது ஒரு சினிமா துறையில் ஒரு நல்ல ஒரு கொள்கையோடு தன்னுடைய படங்களை வந்து அவங்க நடிச்சிருக்கிறாங்க. மக்களிடத்திலும் போய் நல்ல கருத்துக்களை சினிமா வாயிலாகவும் இந்த தமிழகத்தில் தமிழ்நாட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. எம்ஜிஆருடைய பாடல்கள் பார்த்திங்கன்னா, வசனங்கள் பார்த்திங்கன்னா சமூக நீதி, தன்னம்பிக்கை, உழைப்பு, ஒழுக்கம் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை மக்களிடம் சேர்க்குமாறு அவர்களுடைய சினிமாவில் வரக்கூடிய பாடல் வரிகள் அனைத்தும் இடம்பெற்றிருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய சினிமா பாடல்களுக்கு கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பை செஞ்சுருக்கிறாங்க. இசை அமைப்பாளர்னு பார்த்திங்கன்னா இவங்க படங்களுக்கு
எம்எஸ் விஸ்வநாதன் சிறப்பான முறையில் இசையமைத்து அவங்களுடைய படம் சிறப்பான முறையில் சிறப்பதற்கும் மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. குறிப்பிடத்தகுந்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா மந்திரகுமாரி, எங்கள் வீட்டு பிள்ளை, ஆயிரத்தில் ஒருவன், உலகம் சுற்றும் வாலிபன், ரிக்ஷாக்காரன், நாடோடி மன்னன் போன்ற குறிப்பிடத்தக்க படங்கள் அதிக அளவில் வசூலையும் அதிக நாளும் ஓடிய படங்கள். இதன் மூலம் எம்ஜிஆருக்கு பெருமை சேர்த்த படங்கள். மேலும் ரிக்ஷாக்காரன் தேசிய விருது பெற்ற படம். 1967 ஏற்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் அவரது உயிருக்கு ஆபத்தாகவும் பேசும் திறனையும் பாதித்தது. இருந்தும் சினிமாவிலும் அரசியலிலும் மீண்டும் தன்னுடைய சிறப்பான பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால் மக்களின் ஆதரவும் அனுதாபமும் பல வகையில் எம்ஜிஆருக்கு கிடைச்சிருக்குது. தேசிய விருதுன்னு பார்த்திங்கன்னா ரிக்ஷாக்காரனுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கு 1960. அதேமாரி முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்டர் பட்டம் பல பல்கலைக்கழகங்கள் அவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குது. சினிமாவிலிருந்து அரசியலுக்கு எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்க்கும் ஊடகமாக சினிமாவை பயன்படுத்தி கொண்டார்கள். அவர் நடித்த கதாபாத்திரங்களே அவரது அரசியல் அடையாளமாக மாற்றி கொடுத்தது. மேலும் சினிமா சமூக சிந்தனை எம்ஜிஆர், அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்திருக்குன்னா சமூக சிந்தனையான கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவின் நெறிமுறை நாயகன் என்று மக்களால் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இன்றும் அவர்களுடைய படங்கள் மக்கள் மனதில் உயிருடன் இருக்கின்றது. எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் பயணம் மத்திய அரசோடு இணக்கமான முறையில் அமைந்திருந்திருக்கு. மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று, மேலும் மாநில உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்று மத்திய அரசுடன் மோதல் போக்கு வேண்டாம், இணக்கமான சூழ்நிலையே வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் ஆட்சி காலத்தில் அரசியல் முன்னேற்பாடை தன்னுடைய கொள்கையாக வைத்து தானும் தன்னுடைய கூட இருந்த சகாக்களையும் அதே மாதிரி வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள். மனித உரிமைகள், மேலும் பெண்களுக்கான உரிமைகள், சமூக நீதி போன்றவற்றிற்கு அவருடைய ஆட்சி காலத்தில் சிறப்பாக முன்னுரிமை கொடுத்து அதற்கு ஏற்றவாறு தன்னுடைய சட்டத்திட்டங்களெல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 1977 87 வரைக்கும் மத்திய அரசில் பெரும்பாலும் காங்கிரஸ் தான் இருந்திருக்கு. காங்கிரஸோட சிறப்பான முறையில் அணுகுமுறையோட நல்ல கூட்டணி உடன்பாடோட நல்ல முறையில் மத்திய அரசோட சுமூகமாக இருந்து பல நல்ல திட்டங்களையும் நிதி போன்றவற்றையும் மத்திய அரசிடமிருந்து பெற்று மாநில மக்களுக்காகவும் இந்த தமிழ்நாட்டுக்காகவும் சிறப்பான திட்டங்களை முன்னெடுத்து முன்னேற்றத்திற்கு பல வகையிலும் உதவியாக இருந்திருக்கின்றார்கள். மத்திய அரசுடன் நேரடி மோதலை தவிர்த்து தேவையான இடங்களில் ஆதரவும் பேச்சுவார்த்தையும் கொண்டு தமிழ்நாட்டின் நலன்களில் சமரசமில்லாமல் கொள்கைகளை வகுத்து அதற்கு தகுந்தமாறு தன்னுடைய ஆட்சியை தமிழகத்தில் நடத்தி இருக்கின்றார்கள். இதனால் மாநில மத்திய உறவு சீராக அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு. தமிழ்நாட்டிற்கு நிதி திட்டங்கள் பெரும்பாலும் மத்தியத்திலிருந்து அதிகமான நிதி அதிகமான திட்டங்கள் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. 1980 மத்திய அரசு எம்ஜிஆர் ஆட்சியை கலைத்து பிரசிடென்டல் ரூல் விதித்தது. வன்முறை அல்லது தீவிரம் எதுவும் இல்லாமல் ஜனநாயக வழியில் தேர்தல் அரசியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து மக்களிடம் ஆதரவை பெற்று 1980 தேர்தல் முடிவு மக்கள் மீண்டும் எம்ஜிஆருக்கு பெரும்பான்மை ஆதரவை அளித்து மீண்டும் அவரை முதலமைச்சராக அமர வைத்தார்கள். இது மத்திய அரசுக்கு அரசியல் பதிலாக அமைந்தது. அந்த காலத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசில் அவங்களுடைய மாநில உரிமைகள் என்பது அமைதியான முறையில் பெறப்பட்டிருக்கு. எம்ஜிஆருடைய வழிமுறைகள் பார்த்திங்கன்னா மிகவும் மதிக்கத்தக்க கூடிய அளவில் எளிமையாகவும்
அமைதியான முறையிலும் மத்திய அரசுடன் இணக்கமான உறவை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் மொழி, கலாச்சாரம், மாநில நலத்திட்டங்கள், பொருளாதார உரிமைகளை பெற்று இந்த தமிழகத்தை சிறப்பான முறையில் அவருடைய ஆட்சி காலத்தில் வழிநடத்தி சிறந்த நலத்திட்டங்களை, பல வகையான நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. இவற்றில் மத்திய அரசின் தலையீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாநில அரசோடு இணக்கமாக இருந்திருக்கிறது. மத்திய மாநில உறவில் எம்ஜிஆருடைய தனி சிறப்பு பார்த்திங்கன்னா மத்திய அரசின் அழுத்தத்திலும் மக்களின் ஆதரவை மூலதனமாக்கினார். மாநிலத்திற்கு நன்மை கிடைக்கும்படி அரசியல் நுட்பத்தை பயன்படுத்தினார். மத்திய அரசுடன் உறவு மிகவும் புத்திசாலித்தனமாகவும் இணக்கமாகவும் ஒற்றுமையுடனும் இவரது ஆட்சி காலத்தில் மாநில அரசு, மத்திய அரசு இணக்கமாக செயல்பட்டிருக்கின்றது. டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மத்திய அரசுடன் மோதாமல் மனித உரிமைகளை பாதுகாத்த நடைமுறை அரசியல்வாதி என்று எல்லோராலும் எம்ஜிஆர் அவர்கள் போற்றப்பட்டார்கள். எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் நலனுக்கு தான் முக்கியத்துவம். குறிப்பாக சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தின் மகுட சாதனையாக இருந்தது. பள்ளி மாணவர்களுக்கு இலவச சத்துணவு, ஏழை குழந்தைகளின் பசி ஒழிப்பு, பள்ளி சேர்க்கை வருகை அதிகரிப்பு, ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தான பொருள்களை, மருந்துகளை கொடுப்பது, பசித்த குழந்தையால் படிக்க முடியாது என்ற ஒரு எண்ணத்தில் எம்ஜிஆர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினார்கள். கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து, குழந்தை மரண விகித குறைப்பு, அங்கன்வாடி சேவைகள் விரிவாக்கம் போன்ற தாய் குழந்தை நலன் சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள். சுகாதாரம், மருத்துவம் போன்றவற்றில் ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவ உதவி, அரசு மருத்துவமனைகளில் மேம்பாடு போன்ற அவசர சிகிச்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக வீடு கட்டி கொடுத்து குடிநீர், மின்சாரத்தை விரிவாக்கினார்கள். கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினார்கள். மாணவர்களுக்கு உதவித்தொகை, கல்வி கடனுக்கான சலுகைகள், கல்வியானது அனைவருக்குமானது, அனைவரும் இலகுவாக அணுகக்கூடிய வகையில் மாற்றி அமைத்தார்கள். பெண்களுக்கான பாதுகாப்பு உதவிகள், தனிப்பட்ட வருமான வாய்ப்புகள், பெண்களை குடும்பத்தில் மையமாக காணும் கொள்கை போன்ற கொள்கைகளை வகுத்து பெண்களுடைய நலனுக்காக தனது ஆட்சி காலத்தில் சிறப்பாக பல நல்ல திட்டங்களை உருவாக்கினார்கள். மேலும் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக உதவி சாதனங்கள், பொருளாதார உதவிகள், சுயமரியாதை, பாதுகாப்பு போன்றவற்றை முன்னெடுத்தார்கள். பேரிடர் காலங்களில் வெள்ளம், வறட்சி நேரங்களில் உடனடியாக நிவாரணம் மக்களுடைய கையில் போய் சேரும் அளவுக்கு உடனடி திட்டத்தை செயல்படுத்தினார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, நிதி உதவி போன்ற அவங்களுடைய தேவையான பலதரப்பட்ட உதவிகளை செய்து கொடுத்தார்கள். பொதுமக்களுக்கு அவர்கள் கொடுக்கும் மனுவுடைய கோரிக்கைகளை விரைவாக தீர்வு காணும் வகையில் அமைத்து ஏழை எளிய மக்களுடன் நெருங்கிய நேரடி தொடர்பை வைத்து கொண்டிருந்தார்கள். முதல்வர் மக்கள் இடைவெளி இல்லாமல் இருந்தது. எம்ஜிஆர் மக்கள் நல அரசியலின் தனி சிறப்பு என்னவென்றால், அரசியல் ஈக்குவல் டு சேவை, திட்டங்கள் ஈக்குவல் டு நேரடி பலன், மக்கள் ஈக்குவல் டு அரசியலின் மையம் என்ற ஒரு கோட்பாட்டை முன்னெடுத்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் தனது சிறப்பான பணிகளை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்து கொடுத்திருக்கின்றார்கள் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அரசியல் அதிகாரம் அரசியல் அல்ல, அது பசியை நீக்கும் மனிதநேய அரசியல் என்ற ஒரு ஒற்றை வரியை மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு, அனைத்து தரப்பு தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய
ஆட்சி காலத்தில் அவருடைய அரசியல் பணியானது சிறப்பாக அமைந்து இருந்தது. ஆதலால் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் இன்னமும் மக்களுடைய மனதில் நீங்காமல் நிறைந்திருக்குன்னா அதோடைய காரணம் என்னன்னா அவங்களுடைய ஈகை குணம், மக்களுக்காக தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொடுத்து சாமானிய மக்களும் தன்னை இலகுவாக அணுகக்கூடிய வகையில் அவர் முதலமைச்சர் பதவியில் இருந்தாலும் எளிய மக்களும் விரைவாகவும் இலகுவாகவும் அவரை சென்று பார்க்கக்கூடிய வகையிலும் அவருக்கு கீழ் பணி செய்த அவருடைய அமைச்சர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும் மக்களை ஈஸியாக அணுகி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு அவருடைய ஆட்சி காலத்தில் சிறப்பானது ஒரு பணியை மேற்கொண்டு மக்கள் நலன் சார்ந்த பணிகளை செய்து இதுவரைக்கும் இன்று வரை மக்கள் மனதில் நீங்காத தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறார்னு சொன்னால் அவருடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா அரசியல் செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் மக்கள் பொறுத்த வரைக்கும் அவரை இன்னமும் மனதில் வைத்திருக்காங்கன்னு காரணம் என்னென்னா அவர் மக்களுக்கான முதல்வராக இருந்தார். அதே மாதிரி அரசியல் பணியாக இருக்கட்டும் அவருடைய சினிமா பணியாக இருக்கட்டும் இரண்டிலுமே மக்களுடைய நலன் சார்ந்து மக்களுடைய நலனுக்காக தன்னுடைய வருமானத்தில் தன்னுடைய பணத்தில் பெரும்பகுதியை மக்களுக்காகவே செலவு செய்து கொண்டிருந்தார்கள். ஆதலால்தான் எல்லோராலும் போற்றக்கூடிய எல்லோராலும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள். இன்றளவும் நாம் எம்ஜிஆரை பலவாறு பாராட்டுவதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய அரிய அரசியல் பணியும் மக்களிடம் அவர் காட்டிய அன்பும் அவர் மக்களுக்காக செய்து கொடுத்த நல்ல பல அரசியல் திட்டங்களும் இன்றளவும் அவரை நாம் போற்றி அவருடைய புகழை நாம் புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றோம். காரணம் அவர் ஏழ்மையில் பிறந்து தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து இந்த தமிழகத்துக்கும் சரி தமிழ் நாட்டில் உள்ள மக்களுக்கும் சரி சிறப்பாக தனது பணியை செய்து தனது வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்து அவர்கள் இறைவனடி சேர்ந்திருக்கின்றார்கள். எனவே எம்ஜிஆரை நாம் என்றளவும் மறக்காமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய சிறப்பான அரசியல் பணியும் மேலும் அவருடைய நிதியிலிருந்து பெரும்பகுதியை இந்த மக்களுக்காக செலவு செய்திருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்கள் என்றளவும் மக்கள் மனதில் நிறைந்து இருப்பார்கள் என்று நாம் இந்த காணொளி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். எம்ஜிஆர் என்பவர் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த அரசியல்வாதியாகவும் இருந்து இந்த தமிழ் மக்களுக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் பெரும்பாலான உதவிகளை செய்து மக்கள் மனதில் என்றும் நிலைத்து இருக்கின்றார் என்பது சொல்வதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றோம். மேலும் இந்த ஆர்டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனல் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய வியாபார ஸ்தலமாக இருக்கட்டும் உங்களுடைய விளம்பரங்களை இந்த யூடியூப் சேனலுக்கு கொடுத்து எங்களுடைய நிதி நிலைமையை உயர்த்தி தொடர்ந்து நாங்கள் இது போன்ற பணியை தொடர்ந்து செய்வதற்கு உங்களால் இயன்ற அளவு எங்களுக்கு உதவி செய்யுமாறும் தொடர்ந்து உங்களுடைய
விளம்பரங்களை எங்களது யூடியூப் சேனலில் விளம்பரப்படுத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, மேலும் எங்களுக்கு இந்த நிறுவனத்திற்கு உதவி செய்யுமாறும் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நம்முடைய வேறொரு காணொளியில் தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய சேனலை பார்த்து ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.